இளையராஜாவும் பாலியும் இணைந்து கொடுத்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டுகள்தான். தமிழ் சினிமாவில் இவர்களது காம்போ வெற்றி கூட்டணி. இவர்கள் முதலில் சந்தித்தது எப்படி? இளையராஜாவுக்கு வாலி என்ன பரீட்சை வைத்தான்னு பார்க்கலாமா? முதலில் எல்.யு.வி.யு. பிரசாத் தயாரிப்பில் பிரியா விடே என்ற ஒரு படத்தில் இளையராஜாவின் குருநாதர் ஜி.கே. வெங்கடேஷ் இசை அமைத்தார். 1975 வெளியான இந்த படத்தை இயக்கியவர் ஸ்ரீகாந்த். முத்துராமன், பிரமிளா உள்பட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்துக்கு பாலிவுட்டில் பிரபலமான ஒரு பாடலை தம் படத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தயாரிப்பாளர் எல்.யு.வி. பிரசாத் நினைத்தாராம். அப்போது பாலிவுட்டில் இரட்டை இசையமைப்பாளர்களாக பெயர் பெற்றவர்கள் லட்சுமிகாந்த், பியரிலால். அவர்களது இசையில் உருவான அந்த பாடலை பிரியாவிடையில் கொண்டு வர வேண்டும். அது சீட்டுக்கட்டு பே கிரவுண்டில் உருவான பாடல். அதற்கு கவிஞர் வாலி பாடல் எழுத வேண்டும் என்று நினைத்து பேசிவிட்டார். அதன்படி வாலி இசை அமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷிடம் போய் டியூன் கேட்க, அதற்கு அவரோ வேறு ஒரு இசை அமைப்பாளரின் டியூனை போய் தாம் போடுவதா என்று நினைத்து அசிஸ்டன்ட் உள்ளே இருக்கான், அவனை போய் பாருங்கன்னு சொல்லிவிட்டாராம். அங்கு இளையராஜா சிறு பையனாக இருந்துள்ளார். வாலி அவரிடம் போய் டியூனை கேட்க அவரும் போட்டு கொடுத்துள்ளார். ஆனால் பாடல் வரிகள் வாலிக்கு பிடிபடவில்லை. ரொம்ப நேரமா யோசித்து பார்த்துவிட்டு இளையராஜாவிடம் உன் பேரு என்னப்பான்னு கேட்டிருக்கிறார். உடனே ராஜான்னு சொல்ல, ராஜா பாருங்க, ராஜாவை பாருங்கன்னு பாட்டெழுதி விட்டார். அந்த பாடலுக்கு மட்டும் இளையராஜா தான் கம்போசிங் செய்தார். அப்படி பிரபலமானவர்தான் இளையராஜா.